வேண்டிய வரம் போல ஒரு சாய்க்க வர காஞ்சனா சபதம் முடிக்கும் வரைக்கும் ஏது உறக்க உறக்க மணிக்கும் மண்டியில் மலையும் பறக்கும் பொருத்தி தனியில் மூடி சிவக்கும் அத்தனை எலும்பும் நொறுங்கும் நொறுக்கும் மலரும் மோசை அகிலம் திரும்பும் மோதிய உடலின் முனைகள் உடையும் ஒட்டிய உடல்கள் உழுதும் சிலரும் கட்டிய கயிறு அறுது உதிரும் கனவு காண வதைகள் நடக்கும். தீரா பகையோடு மரணிக்கும் மனிதனின் ஆத்மா பிரேதாத்மாவாக அலைகிறது. வஞ்சம் தீர்க்கும் வரை இவ்வுலகை விட்டு விலகாது. எத்தனை ஜென்மங்களாயினும் பகை தீர்க்க காத்துக்கொண்டே இருக்கும். அம்மாடி அழகு பொம்மாயி, அம்மா பொம்மாயி, உன்னை பார்த்த மறு நொடியே வெட்டணும்னு வந்தேன். ஆனா இப்ப செய்ய மாட்டேன். பாட்டு ரசிக்கிறதுக்காக மட்டும் இல்ல பொம்மாயி, ருசிக்கிறதுக்காகவும் பாடு. பிரம்மன் எழுத்துதான் ஆயினும் அதை பிரம்மனே அழிப்பதேதுடா. தர்ம மார்க்கமே தப்பினால் அந்த தெய்வமே செய்யும் தீங்குடா. எதுவும் தூளாகும் விதியில் என்னாலும் எதிர்த்து நீங்கும் ஆவியே. ராமன் தாரத்தை கொண்டதால் லங்கை தீவு கொடுக்கேடு சூழ்ந்ததே. தினமும் வாழ்வழிக்கும் நெருப்பு ஆகும் என்னாலும் பெண்மை ஜாதியோர் பொம்மையாகத்தான் எண்ணும். மடமைதான் என்று மடிந்து தூளாகும் இறப்பிலே கேட்கும் சரவ கீதம் போல் அசர நீ கேட்கும் அறுதி பாட்டாகும். துர்க்கை கை ஏந்து கத்தி என்னாலும் பத பத தலை கத்தும் முதல் முதல் புதைக்கும் மறுவிய நெருப்பொரு மகள் கொண்ட சீற்றத்தின் அக்னியின் ஆகிய ஆடி எழும் நேர்கிட கோடிடும் இந்நிமிஷம் துர்மரணம் 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 துர்மரணம். ஏய் அருந்ததி, உன்னை விடமாட்டேன்டி, வேரோடு அழிக்கிற. உன்னோட ஆசை எந்த ஜென்மத்திலையும் நிறைவேறாது. உனக்கு அழிவு என் கையில தான். சத்யா அண்ட் மோனிகா ரெண்டு பேருமே மோஸ்டா டிஃபரெண்ட் கெட்டப் போட்டு டிஃபரெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு சத்யா இந்த அளவுக்கு டிஃபரெண்டா வந்து கலக்குவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரெண்டு பேருமே ஈக்குவலா பின்னி எடுத்துட்டீங்க. கலா மாஸ்டர் எப்படி இருந்தது? என்ன சொல்றது, அருந்ததியும் காஞ்சனாவையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது அந்த காஞ்சனா படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. சோ அந்த படத்தை எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகாம தைரியம் வேணும்ல. லாரன்ஸ் சொல்றதும் ஒரு பெரிய கோரியோகிராஃபர் அவரு. சோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், சினிமால இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பண்ணிருப்பாரு. உன்னுடைய டான்ஸுக்கு வந்து எனக்கே புல்லரிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணேன். தேங்க்யூக்கா. அண்ட் ஆஸ் யூஷுவல் மோனிகா ரொம்ப அழகா பண்ணா. எண்ட்ல வந்து நிக்கிற அந்த பொசிஷன்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அத குத்துறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கூட ஆடினவங்க வந்து திருநங்கைகள். சோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருந்தாங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கிளிப்பிங்ஸ். அதுல வந்து 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 பண்ணிட்டு உங்களுடைய அந்த 30 எபிசோடோட ஷார்ட்ஸ் டக் 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 போட்டு எத்தனை கெட்டப்ஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் உங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து நம்ம வந்து ஆடியன்ஸோட உட்காந்து பண்ண போறோம். அங்க ரிசல்ட் வரும். என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு, நாங்க நம்புறோம். ஓகே மோனிகா, ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும். குட் லக். வாங்க நமிதா. அமிதா அண்ட் வைஷு. வைஷு ரொம்ப அழகா பண்ணீங்க. நமிதா அண்ட் வைஷு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி டான்ஸ் கத்துக்கிட்டீங்களா? 3 years ஜெயிஞ்சேகா கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓ, நடுவுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருந்தேன். இப்போ அதனாலதான் வெயிட் போட்டீங்களா? வெயிட் போட்டாச்சு. நீங்க என்ன பண்றீங்க? ஃபேஷன் ஷூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வாய்ஸே ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? ஃபேஷன் டிசைனிங்.
ஃபேஷன் டிசைனிங். நமிதா என்ன படிச்சிருக்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வாவ், ஓகே, குட் குட். டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு கேட்கலாமா உங்ககிட்ட? நீங்க வந்து இப்ப பாய்ஸ் கேர்ள்ஸ் வச்சு ஷோ பண்றீங்க. எங்களை மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எவ்வளவு பேர் திறமை இருக்கு, டான்ஸ் இருக்கு, அவங்கள யூஸ் பண்ணி ஷோஸ் பண்ணலாம்ல. எங்களுக்கும் எவ்வளவு திறமை இருக்கு, அது வெளிப்படுத்த ஆசைப்படுறோம். நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. MM7ல எங்களை மாதிரி பிரான்ஸ் யூஸ் பண்ணி இங்க ஷோ பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மத்தவங்களோட உங்களையே சேர்க்கணும், கேர்ள்ஸ் ஈக்குவலா கொடுக்கணும் எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன். ஓகே, சோ குட் லக் நமிதா அண்ட் ஐஷு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் சத்யா அண்ட் மோனிகா, குட் லக். குட். நல்ல MM6 வந்து உங்களுடைய டிராவலிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா பண்ணீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூக்கா. சத்யா அண்ட் மோனிகா, அவங்களோட இந்த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு லாஸ்ட் கமெண்டா நம்மளோட மும்தாஸ் மேடம் ஒரு கமெண்ட் என்னன்னு கேட்போம். எஸ் மும்தாஸ் மேம். சத்யா அண்ட் மோனிகா, ஹாய் மேம். சீசன் ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சதுல சஞ்சீவ்? வெரி வெரி ஃபாஸ்ட். ஐ நோ, நேத்து தான் ஆரம்பிச்சத மாதிரி. இப்பதான் மோனிகா சொல்லிட்டு இருந்தாங்க 1 மாசம் தான் ஆன மாதிரி இருக்குது அப்படிங்கறாங்க. ஆமா, நான் சொன்ன ஆர்டினரிலாம் யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும் 1 மாசமா 8 மாசமா. கண்டிப்பா. மோனிகா, நான் இப்போமே when I see beauty and grace ஓட காம்பினேஷன் நான் இப்போ பார்த்தாலும் எனக்கு கண்டிப்பா நீங்க ரொம்ப ஞாபகமா வருவீங்க. நீங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஆடிருக்கீங்க உங்க போர்ஷன். சத்யா எவனோ, ஓ மை காட், சத்யா அதே சத்யாவா? நான் ஒரு எபிசோட் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க சத்யா. இன்னைக்கு நீங்க த்ரூ அவுட் அந்த ரக்கட்னஸ், அந்த நீங்க கேரக்டர்ல அந்த வெளியில வரல ஒரு செகண்ட் கூட. தேங்க்யூ. அண்ட் நான் ஒன்னு சொல்றேன் அக்கா, இது ரொம்ப அநியாயம். நாங்க சினிமால எங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க, உங்களுக்கு ட்ரீம் ரோல் என்ன? நாங்க ஏதோ ஒரு படம் பேர் சொல்லிடுவோம். இந்த மோனிகா ஒரு சீசன்ல எவ்வளவு ட்ரீம் ரோல் அடிச்சு போயிட்டாங்க பாருங்க. என்ன ரோல் பண்ணிட்டீங்க நீங்க? உங்க கிளிப்பிங்ஸ்லயே ஓப்பனிங் டீசர்ல பாத்துட்டோம். சோ நீங்க ரொம்ப லக்கி டு ஹேவ் பிரேம் ரொம்ப லக்கி டு ஹேவ் யூ. We were also lucky to have you all. Okay, thank you so much, all the best. I'm sure you're gonna win. Thank you. வணக்கம். நாங்க தான் உங்க சத்யா மோனிகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த சீசன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை செமிஃபைனல்ஸில் ஃபர்ஸ்ட்டாக தேர்ந்தெடுத்தீங்க. அதே போல் ஃபைனல்ஸ்க்கும் நீங்கள் வந்து எங்களை ஜெயிக்க வைப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பீங்க. ஸோ ப்ளீஸ் ஓட் ஃபார் அஸ். எங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய ஃபார்மேட் MM6 ஸ்பேஸ், ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு SM, S ஃபார் சத்யா, M ஃபார் மோனிகா டைப் பண்ணிட்டு நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 56767778 என்ற நம்பருக்கு SMS பண்ணுங்க. ப்ளீஸ் ஓட் ஃபார் அஸ். தேங்க்யூ. சத்யா சொன்ன மாதிரி எங்களை செமிஃபைனல்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு ஒரு பெரிய லெவலில் உள்ள கூட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும். உங்களே கடவுள் மாதிரி நம்பிருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்கு ஃபைனல்ஸில் ஜெயிக்கணும்னா நீங்கள் நிறைய ஓட் பண்ணணும். ப்ளீஸ் எங்களுக்காக ஓட் பண்ணுங்க. இதை நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 56767778. Alright, Satya and Monica ஓட இந்த கான்செப்ட் பேஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா உங்க மொபைல் எடுத்து MM6 னு டைப் பண்ணி ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு SM, S for Satya, M for Monica, SM னு டைப் பண்ணி 56767778, அதாவது 56767778 என்ற நம்பருக்கு SMS அனுப்புங்க. ஒரு மொபைல்ல இருந்து எத்தனை ஓட் வேணாலும் அனுப்பலாம். So keep voting. கீர்த்தி சொன்ன மாதிரி ஒரு மொபைல்ல இருந்து நீங்க எத்தனை ஓட்டு வேணாலும் போடலாம். இதுல முக்கியமான விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வர 25ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் உங்களால ஓட்டு போட முடியும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட டெட்லைன் வர 25th ஈவினிங் 5 PM தான். ஏன்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு நடக்க போற கிராண்ட் ஃபினாலேல யார் வின் பண்ணிருக்கா அப்படிங்கறத நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ உங்க மொபைல் எடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. your deadline is 25th evening 5 PM.